சேலம் லீ பஜார் பகுதியில் பழுதடைந்துள்ள சாலைகளை சீரமைக்க கோரி அங்குள்ள செல்போன் டவர் மீது ஏறி இளைஞர் ஒருவர் போராட்டத்தில் ஈடுபட்டு வருவதால் பரபரப்பு ஏற்பட்டுள்ளது. இதுகுறித்து கூடுதல் தகவல் தருகிறார் எமது செய்தியாளர் சுரேஷ் பாபு. சுரேஷ் பாபு, செல்போன் டவர் மீது ஏறி போராட்டத்தில் ஈடுபட்டிருக்கக்கூடிய இளைஞருடைய கோரிக்கைகள் என்னென்ன? 60 கோட்டங்களை உள்ளடக்கியது சேலம் மாநகராட்சி. இந்த சேலம் மாநகராட்சியில் கடந்த 5 ஆண்டுகளாக பூமிக்கடியில் கேபிள் பதிக்கும் பணி, பாதாள சாக்கடை திட்ட பணி மற்றும் தனி கூட்டு குடிநீர் திட்ட பணிக்காக 60 கோட்டங்களிலும் இந்த பணிகள் மேற்கொள்ளப்பட்டது. இதனால் 60 கோட்டங்களில் சாலைகள் பள்ளங்கள் தோண்டி அந்த பணிகள் நிறைவடைந்து பெரும்பாலான பகுதிகளில், அதாவது 50% பகுதிகளில் பணிகள் நிறைவடைந்து சாலைகள் அமைக்கப்பட்டன. மீதமுள்ள 50% பணிகளில் மீதமுள்ள 50% உள்ள இடங்களில் சாலைகள் அமைக்காமல் உள்ளதால் குண்டும் குழியுமாக காணப்படுகிறது. இதனால் போக்குவரத்து பாதிப்பும் அவ்வப்போது சாலை விபத்துகளும் நிகழ்ந்து வருகின்றன. இந்த நிலையில் சேலம் மாநகரின் மையப்பகுதியான லீ பஜார் பகுதி என்பது வர்த்தகம், வணிகம் மற்றும் லாரி மார்க்கெட் இயங்கக்கூடிய பகுதி. சுரேஷ் பாபு தொடர்ந்து இணைப்பில் காத்திருங்க. சுரேஷ் பாபு, இப்ப அந்த இளைஞர் செல்போன் டவர் மீது ஏறி போராட்டத்தில் ஈடுபட்டிருக்கக்கூடிய இளைஞர் கீழே இறங்கி வரும் காட்சிகளை நாம் பார்த்து கொண்டு வருகிறோம். அவர் கீழே இறங்குகிறாரா, இல்லை அவரை யாராவது கீழே இறக்குகிறார்களா? அங்க நீங்க பார்க்கக்கூடிய காட்சிகள் என்ன சுரேஷ் பாபு? அதாவது இந்த லீ பஜார் பகுதிகளில் கடந்த 22 ஆண்டுகளாக சாலைகள் சீரமைக்கப்படாததால் இளைஞர் ஒருவர் பலமுறை புகார் தெரிவித்து நடவடிக்கை எடுக்காத காரணத்தினால் இன்று திடீரென இங்கிருந்த ஒரு 200 அடி உயரம் கொண்ட செல்போன் டவர் மீது ஏறி போராட்டம் மேற்கொண்டு வந்தார். இதனை அறிந்த காவல்துறையினரும் மாநகராட்சி அதிகாரிகளும் தீயணைப்புத்துறை அதிகாரிகளும் அந்த இளைஞரிடம் பேச்சுவார்த்தை நடத்தினர். இதன் அடிப்படையில் உரிய நடவடிக்கை எடுப்பதாக உறுதியளித்த தற்போது அந்த இளைஞர் கீழே இறங்கிக் கொண்டிருக்கிறார். அந்த காட்சிகளை நாம் நேரடியாக பார்த்துக் கொண்டிருக்கிறோம். தற்போது அவரை மீட்கும் முயற்சியில் தற்போது தீயணைப்பு வீரர்கள் ஈடுபட்டு உள்ளனர். காவல்துறை அதிகாரிகளும் அரசு அதிகாரிகளும் தொடர்ந்து பேச்சுவார்த்தை நடத்தியதன் காரணமாக தற்போது அவர் கீழே இறங்கி வந்து கொண்டிருக்கிறார். இங்கிருக்கும் பகுதி மக்கள் கூறுவது காரணம் என்னவென்றால், கடந்த 22 ஆண்டுகளாக இந்த பகுதியில் சாலை செப்பனிடப்படாமல் குண்டும் குழியுமாக இருப்பதாகவும் அவ்வப்போது விபத்து ஏற்படுவதாகவும் கூறி தற்போது இளைஞர் ஒருவர் மேலே ஏறி இருக்கிறார். அவர் யார் என்ன என்பது தங்களுக்கு யாருக்கும் தெரியாது, கீழே இறங்கினால்தான் தெரியும் என்று அவர்கள் கூறி வருகின்றனர். தற்போது அவர் கீழே இறங்கி வந்தால்தான் அவர் எந்த ஊர், எந்த பகுதியை சேர்ந்தவர், அவரது பெயர் என்ன என்ற முழு விவரம் தெரிய வரும். இப்ப அவர் செல்போன் டவர் மீது ஏறி போராட்டத்தில் ஈடுபட்ட காரணத்திற்காக அவரிடம் விசாரணை நடத்தப்படுவதற்காக அவர் கைது செய்யப்படுவாரா? போலீஸ்காரர்கள் அங்கே குழுமி இருக்கிறார்கள், அவரிடம் பேச்சுவார்த்தை நடத்தி இருக்கிறார்கள் அப்படின்னு சொல்லியிருந்தீங்க. அவர் கைது செய்யப்படுவதற்கான வாய்ப்புகள் இருக்கிறதா? அவர் கீழே இறங்கிய பிறகுதான் அவர் கைது செய்வார்களா அல்லது விசாரித்து விடுவார்களா என்பது இதன் பிறகு தெரிய வரும். சுரேஷ் பாபு, எத்தனை மணி நேரமாக அவர் செல்போன் டவர் மீது ஏறி போராட்டத்தில் ஈடுபட்டு வந்தார்? கிட்டத்தட்ட சுமார் ஒரு மணி நேரத்துக்கும் மேலாக அவர் மேற்கொண்ட போராட்டம் மேற்கொண்டு வருகிறார். தற்போது அவர் கீழே இறங்கியுள்ளார். ரோடு போடல, அது ஒரு 9 மாசமா அதே மாதிரிதான் இருக்கு. ரோடு சரி பண்றேன்னு சொன்னாங்க, திரும்ப ரோடு சரி பண்ணல. அதுக்காக தான் நான் மேல போனேன். மேல போய் என்ன போராட்டம்? ரோடு கூட சொல்லிதான் போராட்டம். உங்க பேர் என்ன? என்ன பிரச்சனை உங்களுக்கு? எதுக்காக மேல போனீங்க? என்ன நடந்தது? ரோடு கூட சொல்றதுக்காக தான் நடந்தது. என்ன ஏரியா, என்னன்னு சொல்லுங்க. எந்த ஏரியா நீங்க என்னென்ன போராட்டம் இன்னைக்கு நீங்க எதுக்காக ஏறின கொஞ்சம் அதை அப்படியே சொல்ல. ஐசி சார்பா தான் என்ன பிரச்சனை எதுக்காக 9 மாசமா ரோடு போடல. ரோடு போடுறாங்க, ரோடு போடணுங்கிறதுக்கோசம் தான் நான் மேலே ஏறினேன். பொதுமக்கள் நிறைய பேர் ஒதுப்படுறாங்க. இந்த ரோட்ல நானே 2-3 தடவை கீழே விழுந்திருக்கேன். இப்போ முந்தானத்து கூட நான் கீழே விழுந்தேன். ஞாயிற்றுக்கிழமை நான் இந்த ரோட்ல கீழே விழுந்தேன். உங்க பேரு? துளசிநாதன். ஹலோ. சேலம் லீ பஜார் பகுதியில் இருக்கக்கூடிய பழுதடைந்த சாலைகளை சீரமைக்க கோரி அங்கு இருக்கக்கூடிய செல்போன் டவர் மீது ஏறி இளைஞர் துளசிநாத் என்கிற இளைஞர் ஒருவர் 1 மணி நேரத்திற்கும் மேலாக செல்போன் டவர் மீது ஏறி போராட்டத்தில் ஈடுபட்டு வந்தார். இதனையடுத்து அங்கே காவல்துறையினர் குவிக்கப்பட்டதை அடுத்து காவல்துறையினர் அந்த இளைஞரிடம் பேச்சுவார்த்தை நடத்தியதை அடுத்து செல்போன் டவரிலிருந்து அந்த இளைஞர் கீழே இறங்கி வந்தார். அவர் கூறுகையில், கடந்த 9 மாதங்களாக அங்கு இருக்கக்கூடிய சாலைகள் ஒழுங்காக சீரமைக்கப்படாததை கண்டித்து அவர்
செல்போன் டவர் மீது ஏறி போராட்டத்தில் ஈடுபட்டதாக தெரிவித்ததன் நேரடி காட்சிகளை நாம் பார்த்தோம்.